எங்கள் எல்லாத்துக்கும் மிக்கிற பெரிய ஒரு சவால் தான் இந்த குழந்தைய படிச்செடுக்கிறது சரியா. எல்லாம் பெற்றோர்கள் இங்கே உட்காந்துக்கிறோம், ஆல் பேரண்ட்ஸ். இந்த ஸ்டடீஸ் தான் பெரிய கஷ்டமானது எங்களுக்கு. அப்போ இந்த குழந்தை ஒன்று படிக்குது, பெரும்பாலும் எக்ஸாம் வர நேரம் எக்ஸைட்மெண்ட் கூட இன்னும் கொஞ்சம், இந்த எக்ஸாம் எப்படி செய்கிறதுண்டு. ஸோ தி சன் வாஸ் ஸ்டடிங் அண்ட் த பேரண்ட்ஸ் ஆர் வெரி எக்ஸைட்டட். சில நேரத்துக்கு எக்ஸாமுக்கு குழந்தையை காட்டியும் பேரண்ட்ஸ் தான் எக்ஸைட்டட், ஸ்பெஷலி த மதர். அப்போ இந்த குழந்தைக்கு கேட்டாங்க, இந்த எக்ஸாம் பாஸ் ஆகினா உங்களுக்கு என்ன ஓணும்ண்டு. இப்போண்டா கேட்குறாங்க ஐஃபோனும் கெஜெட்ஸ் தான் கேட்பாங்க. என்னுடைய காலத்தில் நாங்கள்லாம் கேட்டது வந்து எங்களுக்கு ஒரு பைஸ்கல் வாங்கித்தாங்க, அங்கே தான் ஆரம்பிக்கிறது. அப்போ இந்த குழந்தைக்கு சொன்னாங்க பைஸ்கல் வாங்கித்தாங்கண்டு. அப்போ பேரண்ட்ஸ் எக்ரீட், வெரி குட், உங்களுக்கு பைஸ்கல் வாங்கித்தான்னு சொல்லிட்டாங்க. எக்ஸாம் சீட் பண்ணாங்க, மாஷா அல்லாஹ் பாஸ். அப்போ பெற்றோர் வந்து சொன்னாங்க, சரி நீங்கள் இப்போ எக்ஸாம் பாஸ், பைஸ்கல் வாங்க போகும்ண்டு. இந்த குழந்தை கொஞ்சம் பின் வாங்குது, இல்லை பொறவு பார்ப்போமே. அப்போ இல்லை வாங்குவோமே, இல்லை பொறவு பார்ப்போம். ஏன்னா தார்மே குழந்தை அப்படி பின் வாங்குறது இல்லை, அவங்களாம் எக்ஸைட்டட் சுருக்க அந்த கிஃப்ட் ஓணும்னு. எனக்கு எப்படியோ குழந்தை இதுக்கும் விருப்பம் குறவு. பேரண்ட்ஸ் கேட்டாங்க ஏண்டு, இல்லை அதை பொறவு பார்ப்போம், எனக்கு அவ்வளோ தேவையில்லை, பைசைக்கிள் ஒன்று தேவையில்லை, கொஞ்சம் வில் சி லேட்டர் பஸ்ஸே பலமுது எங்கள் அதிசயாக்குனேண்டு. பேரண்ட்ஸ் செக் பண்ணுற நேரம் இந்த குழந்தை கொடுத்த ஆன்சரை கொஞ்சம் கேட்டுக்கோங்க. இதுக்கு தான் நான் 2 பேரும் கொஞ்சம் குத்து கொடுக்க சொன்னேன், தூங்குற கொஞ்சம் முழிச்சு கொள்றதுக்கு. ஏன் இதனை கேட்க ஓடமான விஷயம் உண்டு. இந்த குழந்தை சொன்னிச்சாம், நாங்கள் கிளாஸில் ஒரு 25 பேர் இருந்தோம், நாங்கள் எல்லாரும் தீர்மானித்தோம் இந்த எக்ஸாம் நாங்கள் எல்லாரும் பாஸ் பண்ணினா இந்த பைஸ்கல் எடுத்துக்கோ, நாங்கள் அப்படி சின்ன ரவுண்ட் போயிட்டு வருவோம். அப்படி போட்டு சவாரியா கேங்கல பைசைக்கிளே. அதுக்கு என்ன, அன்ஃபார்ச்சுனேட்லி பாஸ் பண்ணது கொஞ்சம் 5 பேர் தான். உங்களுக்கு எக்ஸாம் பாஸ் பண்ணது 5 பேர் தான், மற்றவங்களும் ஃபெயில். அதனால் நாங்கள் இந்த 5 பேரும் தீர்மானித்தோம், நாங்கள் மட்டும் பைஸ்கல்லில் போய் சரி வராது, அவங்க கவலைப்படுவாங்க. அதனால் இந்த சல்லி எல்லாம் சேர்த்து நாங்கள் ஸ்கூல் புக் வாங்குவோம், ஒரு 25 பேருக்கு பைசிக்கல் வானம். பெற்றோர்களே, எங்கள் மனசில் போகிற ஒரு ஆசை உண்டு தான், இப்படி ஒரு குழந்தை எனக்கு கிடைக்குமா, எங்கே சார் இப்படி ஒரு குழந்தை கிடைக்குமா எங்களுக்கு. அந்த பைசிக்கல் வானம், இந்த சல்லியை நாங்கள் போட்டு ஒரு புக்ஸ் வாங்குவோம் எல்லாத்துக்கும் உண்டு. இது எங்கே தெரியுமா, இது சீக்ரெட். அந்த சேனலை காணிங்களா, FM சேனல், அது வந்து ஃபாதர் மதர் சேனல். என்றைக்கு அந்த சேனல் சரியாக வேலை செய்யுதோ, அந்த துவா வருதோ, அதுக்குண்டான அந்த சீட்ஸ் போடப்படுது, பழிச்சு போடப்படுது. அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த FM சேனல் வீட்டில் வேலை செய்யுது இல்லை, மற்ற எல்லா சேனலும் வேலை செய்யுது. கேபிள் டிவி நல்லா வேலை செய்யுது, FM சேனல் வேலை இல்லை. சாப்பாடெல்லாம் போட்டுமா சொல்கிறாங்க, மவள் வாப்பட சொல்லுங்கள் சாப்பாடு வச்சுக்க, நீங்கள் சொல்லுங்களேன். இல்லை நான் மூஞ்சியும் பார்க்க மாட்டேன், நீங்கள் போய் சொல்லுங்கள். வாப்பா வெளியில் போகிறாரு, மவுண்ட்டு சொல்லிட்டு போகிறாரு, உம்மா சொல்லுங்கள் நாங்கள் போகணும்னு. இனி வாப்பா நீங்கள் சொல்லுங்களேன். இல்லை எனக்கு பேச்சு தேவையில்லை. அதில் தேவையான சேனலோட அவுட் ஆஃப் ஆர்டர், மற்ற எல்லாம் வேலை செய்யுது. என்றைக்கு இந்த சேனல் அவுட் ஆஃப் ஆர்டரோ அங்கே துவா இல்லை. இந்த குழந்தைக்கு எப்படி ஒரு மனசு வந்துச்சுன்னு கேட்டால், இந்த பைசிக்கல் வாண்டு சொல்கிறதுக்கு சரியான சீட்ஸ் இருந்தால் ஷேர் பண்ணிடும். அந்த பயிற்சி சரியாக போனால் ஷேர் பண்ணிடும். இந்த குழந்தை இன்ஷா அல்லாஹ் ஒரு நல்ல ஒரு பலன் கொடுக்கும், குடும்பத்துக்கு மட்டுமே இல்லை ஊருக்கும் சேர்த்து. මේ දරුවගෙන් ඒ පවුලට විතරක් නෙමෙයි රටටම ප්‍රයෝජනයක් වේ. රටට හොඳ පුරවැසියෙක් ලැබේ. நல்ல மாங்காய் கிடைக்கும், நிம்மதியாக கபரில் தூங்கலும். ஏன் சதக்கு ஜாரியாக கிரெடிட் பண்ணிக்கொண்டே இருக்கும், எவ்ரிடே கிரெடிட். நீங்கள் பார்ப்பீங்க எங்கே இவ்வளோ பேர் கிரெடிட் வருதுன்னு. அதில் இந்த ஃப்ரூட்ஸ் வரணும். இந்த குழந்தை என்ன செய்யுது கேட்டால், இந்த லைஃப் ஜேர்னியில் போகிற நேரம், இது லேசான ஜேர்னி இல்லை, வாழ்க்கை பயணம் போகிற நேரம் இந்த குழந்தைக்கு இன்னொரு குவாலிட்டி ஒன்று வருது. என்ன குவாலிட்டி அது? இதுக்கு சரியான சீட்ஸ் உருவாவிக்குது, இது இப்போ ஷேர் பண்ணுது. அதனால் இந்த குழந்தைக்கு வருது, இந்த வேர்டெல்லாம் பாருங்க, இப்போ தான் வருது. இந்த கேரிங் வராது அந்த சீட்ஸ் இல்லாமல், சரி கஷ்டம் அதில். இப்போ இந்த குழந்தை தன்னுடைய லைஃப் ஜேர்னியில் போகிற நேரம் சில சின்ன விஷயங்கள் செய்யும். இப்போ நாங்களும் காலையிலேருந்து எல்லாம் வேலைக்கு போகிறோம், போகிற நேரம் எத்தனையோ விஷயம் காண்றோம். இப்போ உங்களுக்கு பாருங்கள், சின்ன வாட்டர் பாட்டில் தந்திக்கிறாங்க, ஏன்னா வேலை வந்து கதைக்கிறது, பேசுகிற ட்ரைனிங். அப்போ நான் ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருந்தால் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, இந்த பாட்டிலை குடிச்சிட்டு எல்லாம் ஹாஃப் தண்ணி வச்சுட்டாங்க. அப்போ நான் கேட்டு, இப்போ நீங்கள் போகிறீங்களே இந்த தண்ணி, ஓ அவ்வளோதான், வேறு என்ன செய்ய,
நான் இந்த தண்ணியெல்லாம் நாங்கள் எடுத்து பார்த்தோமோ இப்போ எத்தனையோ லிட்டர் ஃபில்டர்ட் வாட்டர் பே பண்ணது வீணாக்க வானம் அதை. இப்போ நீங்கள் வச்சுட்டு போனால் அவர் ஒரு பேக்கை கொண்டு வருவார், அதெல்லாம் போட்டு தூக்கி வீசுறாரு. அப்படியே நாங்கள் ஒன்று செய்வோம், இந்த தண்ணி போட்டில் கையோடு கொண்டு போய்த்து அந்த ரோட்டில் அப்படி நல்லா பயிர் போட்டிக்கிறான், பிளான்ட்ஸ் நல்ல ட்ரீ சீக்குது, கொஞ்சம் அந்த ட்ரீக்கெல்லாம் ஊற்றிடுவோமா? இது ஊற்றிட்டு இந்த பிளாஸ்டிக் பாட்டில் அந்த பிளாஸ்டிக் பின் ஒண்டிக்கு அதில் போட்டுருவோமா? கேரிங் த வாட்டர் இஸ் யூஸ்ட் நவ். வீணாக போகிற தண்ணி இது சின்ன விஷயம். என்கிட்ட கேட்டுறவங்க சொல்கிறாங்க, அப்போ மிச்சர தவஸ் மே வகை ஹித்துனேன் மே வகை வடக்கான புழுவாங்க. சின்ன விஷயம், சிறு துள்ளி பெருவெல்லம். தாசரி சின்ன ஆரம்பித்தா பெருசாகும். ஸோ அந்த கேரிங் ஆட்டிடியூட் வரும். சின்ன விஷயங்கள், ஒரு மரத்துக்கு தண்ணி ஊற்றுறாரு, ஒரு கஷ்டப்படுற ஒருத்தருக்கு சின்ன ஹெல்ப் பண்ணி கொடுக்குறாரு, ஒரு எஜுகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. மனுஷருக்கு மட்டும் இல்லை, ஒரு விவசாயிக்கும் கொடுக்குறாரு. அந்த போட்ட சீட் இன்னும் வேலை செய்தது. ஸோ அதனால் முக்கியமான ஒன்று நாங்கள் துவா செய்வோம், இப்படி ஒரு குழந்தை எங்களுக்கு கிடைக்கணும், இப்படி ஒரு குழந்தை எங்களுக்கு உருவாகணும். ஏன் தெரியுமா? எந்த குடும்பத்தில் நாங்கள் நிம்மதி ஐக்கிறோமோ அப்போ தான் அவங்களுக்கு இங்கே நிம்மதி ஐக்கலும். இல்லாட்டி இப்போ குழந்தையில் ஃபோன் பாடு 2 ஃபோன் 10 கால் எங்கே இல்லை 10 9 ரெடியா நிம்மதியாக ஐக்கல இதால் இந்த ஃபங்க்ஷனில். இப்போ அதனால் நம்பர் 1 அழகான சூரா ரஹ்மான் ஓதினாங்க பிகினிங்கில். விச் ஆஃப் த ஃபேவர்ஸ் ஆஃப் யுவர் லார்ட் வில் யூ டினை? நான் உங்களுக்கு இம்பட்டு நிகமத் செஞ்சு நீங்கள் என்ன இதெல்லாம் மறக்கிறீங்க? 31 டைம் தான் கேட்டுப்படுது, 31 டைம்ஸ். நான் உங்களுக்கு இம்பட்டு நல்லா செஞ்சுக்கிறேன், 8 மணிக்கு நீ சாப்பாடு தந்துட்டேன் நான், அழகான கதிரை உட்கார்றதுக்கு, நல்ல ஏசி, கீழே தண்ணி குடிக்கிறதுக்கு, ஃபேவர்ஸ் இதெல்லாம் பெரிய நிகமத். இதெல்லாம் தந்து நீங்கள் எனக்கு என்ன செய்கிறீங்க? அதுதான் இங்கே கேட்கப்படுது. வாட் ஆர் யூ டூயிங் வித் ஆல் தீஸ் ஃபேவர்ஸ்? நல்ல கம்ஃபர்டபுள், நல்ல நிம்மதியான இடம். ஸோ அதனால் நாங்கள் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். நம்பர் 1 ஃபர்ஸ்ட் நாங்கள் ஆரம்பிப்போம் ஒரு சினோட சதக்கா. அந்த சதக்கா என்னது? அதுதான் ஸ்மைல். சினோட சதக்கான்னு கொடுப்பா அப்போ கிட்டேக்கிறவருக்கு ப்ளீஸ் செய்யுங்க பாப்பா. அதை Knowledge Box, the value-based media network.